அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல இப்போ எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சூரியன் தசா அல்லது சூரிய புத்தி அல்லது சூரிய அந்தரம், சூரிய தசா நடக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறொரு திசையில சூரியன் புத்தி நடக்கலாம், அல்லது வேறொரு தசா புத்தி நடக்கும்போது அதுல சூரிய அந்தரம் கூட நடக்கலாம். அந்த வகையில இந்த சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும், சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவுல குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போறோம். அந்த குறிப்பிட்ட நாள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30/8/2025 இருந்து 14/9/2025 வரை. 30/8/2025 டு 14/9/2025 வரை இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப நல்ல யோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம யோகங்கள் மொத்தம் 27 நாம யோகங்கள் இருக்கு. அந்த 27 நாம யோகங்கள்ல சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் அப்படின்னு ஒரு 3 வகையான நாம யோகங்கள் இருக்கு. இந்த நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு இப்ப சூரிய திசையோ அல்லது சூரிய புத்தியோ அல்லது சூரிய அந்தரமோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டமா இருக்கும். ஒரு ராஜயோகமான காலகட்டமா இருக்கும். அந்த ராஜயோகம் அப்படின்றது உங்க ஜாதக தகுதிக்குள்ள நடக்கும். ஒரு லேபரா இருக்காரா, போட்டி கிடைக்கும், அதிகமா சம்பளம் கிடைக்கும், வருமானம் அதிகமா பார்க்கலாம். ஒரு உத்தியோகத்துல இருக்காரா, பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு. பிசினஸ் மேனா இருக்காரா, சொந்தமா தொழில் பண்றாரா, அவருக்கு தொழில் சார்ந்த வகையில ஒரு முன்னேற்றம் எதிர்பாராம அதெல்லாம் இப்ப நடக்கும். சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம் இந்த நாமயோகத்துல நீங்க பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு சூரிய தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடக்குதுன்னா இந்த பலன்கள் உண்டு. உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லது செய்யற அமைப்புல இருந்தாலும் சரி, கெட்டது செய்யற அமைப்புல இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்ன நம்ம ஆகஸ்ட் 30ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உண்டு. அதிகாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த அதிகாரமும் உங்களுக்கு சாதகமாகும். யாருக்கு? இந்த சௌபாக்கியம், வியாகாரம், சாத்தியம் நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுயத்தன்மை அதிகமா வெளிப்பட்டு, அதாவது உங்களுடைய நீங்களா விருப்பப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகிறது, அதுல உயர்வு அப்படின்றது இருக்கும். கண்டிப்பா வேலை, தொழில் சார்ந்த வகையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது எதிரிகள் சார்ந்த வகை, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி நீங்க இப்போ ஈஸியா சமாளிச்சிடலாம். அரசியல் சார்ந்தது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது, இந்த அதிகாரம் அப்படின்னு செலுத்தக்கூடியதுல அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு வாழ்க்கையில, அதுல எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இப்போ எல்லா வயசுலயும் எல்லாத்துக்கும் எல்லா எதிர்பார்ப்பும் இருக்காது. இப்ப நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இது எல்லாமே சௌபாகியம், வியாகாரம், சாத்தியம் நாமயோகத்துல ஏதாவது ஒரு நாமயோகத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு சூரிய தசா புத்தி அந்தரம் நடந்தால் இந்த பலன் உண்டு. உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லது செய்யற அமைப்புல இருந்தாலும் சரி, கெட்டது செய்யற அமைப்புல இருந்தாலும் சரி, ஆனா இப்ப நல்லது நடக்கும். இப்போ இதே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 3 நாமயோகத்துல பிறந்திருந்து அவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய தசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் இப்ப கெட்ட பலன் தான். என்ன மாதிரி கெட்ட பலன் நடக்க போகுது? அந்த நாமயோகம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருதி, வேதிபாதம், மகேந்திரம், இந்த 3 நாமயோகத்துல ஏதாவது ஒரு நாமயோகத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு இப்ப சூரிய திசா அல்லது சூரிய புத்தி அல்லது சூரிய அந்தரம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப உங்களுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவான பலன் தான் நடக்கும். உச்சபட்ச இப்போ அந்த 3 நாமயோகத்துக்கு என்ன சொன்னோம்? உச்சபட்ச சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இந்த 3 நாமயோகம் திருதி, வியாதிபாதம், மகேந்திரம், இந்த நாமயோகத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா உங்க ஜாதக தகுதிக்குள்ள உச்சபட்ச சோகம், துக்கம் அப்படின்றது இருக்கும். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லது மட்டுமே எல்லாம் யாருக்குமே நடக்காது.
இந்த கெட்டதை தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா இருந்துக்கலாம். நடக்கிறது நடக்கத்தான் போகுது, எதுவுமே இங்க மாற போறது கிடையாது. ஆனா இது தெரியாம நமக்கு நடக்கிறப்ப மனசு ரொம்ப வேதனைப்படும். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஓ ஓகே இப்ப நேரம் இப்படிதான் இருக்கு, இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கலாம் நாம. அதனால ஜோதிடத்துல எல்லாமே தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த திருதி வியாதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயுகத்துல பிறந்திருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்துல எதிர்பாராம திடீர்னு சண்டை அப்படின்றது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது, காதலன் காதலியா இருந்தாலும் சரி, அது நல்ல காதலா இருந்தாலும் சரி, கள்ள காதலா இருந்தாலும் சரி, எந்த காதலா இருந்தாலும் சரி, இதான் நிலைமை. ஹெல்த் கண்டிப்பா பாதிக்கப்படும், உடம்பு சரியில்லாம போகும், ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பா உண்டு, ரத்த அழுத்தம் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது வரும். காதல் சார்ந்த வகை இப்ப அவர் சிறப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. எதிர்பார்க்காம திடீர்னு கோபம் வரும். அதனால அந்த கோபத்தினால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகிறது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பாதிக்கப்படும். யாருக்கு? திருதி வியாதிபாரம் மகேந்திரம் நாமயோகத்துல பிறந்திருந்து உங்களுக்கு இப்ப சூரிய தசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடந்தால் இப்படித்தான் இருக்கும். ஆனா பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்போ எந்த நாமயோகத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஜாதகத்துல சூரியன் எப்படி இருந்தாலும் சரி, பொதுவாவே இப்ப சூரிய தசா, சூரிய புத்தி, சூரிய அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது யாருக்குமே. இப்ப நான் சொன்ன காலகட்டம் வரைக்கும் ஆகஸ்ட் 30 இருந்து 2025, ஆகஸ்ட் 30 இருந்து 2025 செப்டம்பர் 14 வரைக்குமே சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிற யாருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பலன் கிடையாது. ஆனால் யாருக்கு பாசிட்டிவான பலன் உண்டு? சௌபாகியம், வியாகாரம், சாத்தியம் நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவான பலன் உண்டு. மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் பலன் பெருசா சொல்ல முடியாது, நெகட்டிவ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தசா புத்தி அந்தரம் என்னால உங்க ஜாதகத்துல நடக்கட்டும், எந்த தசா புத்தி அந்தரம் நடந்தாலும் சரி, சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்துல பிறந்திருந்தா நல்ல பலன் என்னதான் சொன்னாலும் கெட்ட பலனும் உண்டு. நல்ல பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றத அதிகமா மனசுல கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன ஆகும்னா இந்த சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்டதும் சரி, மனம் ரொம்ப வலிமையாகும். ஒரு சோகம் வந்தாதான், துக்கம், துயரம், துன்பம் வந்தாதான் மனசு பலமாகும். அந்த மாதிரி துன்பம், துயரம், துக்கம் பெருசா ஏதோ ஒண்ணு நடந்து அது மீண்டு வந்துருவீங்க, வந்துடலாம். அதிகாரம் பண்றதுனால ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இந்த சிம்மம் ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்கம், அரசியல் சார்ந்தவர்களே நல்லது நடக்கும். ஆனா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஓரளவு இந்த நல்ல பலன் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே கெட்ட பலன் என்னென்ன இருக்கும் தெரியுங்களா? சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகள்லயோ அல்லது வெளியில இருக்க உறவுகள்லயோ கண்டிப்பா சிக்கல், பிரச்சனை, பிரிவு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. காதல் சார்ந்த வகையில அது நல்ல காதலா இருந்தாலும் சரி அல்லது கள்ள காதலா இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடு வந்தே தீரும், பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப எந்த தேதி சொன்னோம் நாம? ஆகஸ்ட் 30 இருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் ஆடம்பரம், உறவுகள் சார்ந்த விஷயத்துல இதுல எல்லாம் ஒரு பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அப்ப எந்த உறவு பிரிஞ்சு போனாலும் சரி விட்டுருங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பாடல் வரிகள் இருக்கு. வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனால் செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். அதனால இந்த காலகட்டத்துல உறவுகள் சார்ந்த வகை இந்த சிம்மம் ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பிரிஞ்சு போனா அதை விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு அவங்க பிரிஞ்சு போவாங்க, இல்ல நீங்க பிரிஞ்சிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கும் இந்த சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. ஆனா தான்ற ஒரு அகந்தை, அகங்காரம் இந்த காலகட்டத்துல இந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடாது.
இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்க கூட பழகிறவங்க எல்லாம் விலகிடுவாங்க உங்களை விட்டு. அதனால தான் அப்படின்ற ஒரு அகந்தையை மட்டும் குறைச்சுக்கிட்டா இந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்துக்கு நல்லா இருக்கும். பொதுவாவே ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, அந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகம் உண்டு. பொதுவாவே சூரிய தசை, சூரிய புத்தி, சூரிய அந்தரம் நடக்கிறவங்களுக்கும், ராசி சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உறவுகள் சார்ந்த வகையில கண்டிப்பா பிரச்சனை சிக்கல்ன்றது உண்டு. எல்லா விஷயத்திலையும் தன்மையா பணிவா நடந்துகிட்டா மட்டுமே சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, இது மட்டுமே நடக்கும்லாம் நினைக்காதீங்க. ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.